இன்னைக்கு போத்தீஸ்க்கு ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். என்டர் ஆகும்போதே இந்த எஸ்கே படத்துல சொல்ற மாதிரி காஜு கத்லி அந்த பாக்ஸ் ஷேப் வந்து அந்த காஜு கத்லி மாதிரியே இருந்தது. பட் நாங்க வாங்கல. பார்த்துட்டு ரொம்ப டீசென்ட்டா வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் காராமணி ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு பிடிக்கும். ஆனா ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ இத பார்த்ததுமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புதுசான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெர்மிசெல்லி எடுக்கலான்னு போகும்போது இதில பிரியாணி வெர்மிசெல்லி கூட ஓகே. ஆனா டாமரின் வெர்மிசெல்லி இருந்தது. இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கா? அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து பிரியாணி வெர்மிசெல்லி மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இத குக் பண்ணும்போது ஷேர் பண்றேன் வீடியோல. அது எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு போனோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது இவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. மேலே அந்த 4th ஃப்ளோர் நம்ம ரூஃப் டாப்லேருந்து தான் சாப்பிட போனோம். மழை ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால வெளியிலலாம் இருந்து சாப்பிட முடியாது. ஸோ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் உள்ளே தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஆனால் வெளியிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ராக் பீச்சே நம்மளுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு சூப்பரான வியூ இருந்தது. ஈவினிங் டைம்ஸில் அது ரொம்ப பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாமூன் ஹோட்டல். மழை நல்லா ஹெவியாக இருக்கவே எனக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னு தான் தோணிட்டு இருந்தது. நான் வந்து வெஜ் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் தாலி, மிக்கி வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டில் சர்வ் பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வத்த குழம்பு எல்லாம் வந்து டு தி பாயிண்ட் பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருந்தாங்க. இந்த சுண்டக்காய் வத்தல்லாம் போட்டு கல்யாணத்தில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டு. அப்புறம் அந்த கீரை கூட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. நான்வெஜ் தாலியில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரேவிலையுமே வந்து பீசஸ் இருந்தது. ப்ரான் குழம்பு, கருவாடு குழம்பு எல்லாத்துலேயுமே பீசஸோட மட்டன் எல்லாத்துலேயுமே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல். 4th ஃப்ளோர் ரெஸ்டாரண்ட் வந்து ப்ரோகோப். இங்கே வந்து அக்காமடேஷன் ஸ்டேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ஏதாவது விசிட் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்ஸ் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. வெஜ் அண்ட் நான்வெஜ் தாலி இன் சில்வர் பிளேட் ஜஸ்ட் அட் 290 rupees. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இன் பாண்டிச்சேரி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.